சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ஷெலினா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. திமுகவின் இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் சேலத்தில் பெத்தநாயக்கன் பாளையத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக நேற்றிலிருந்தே பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கூடிய இந்த மாநாடு என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சரியாக 9 மணி அளவில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மேடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடியை ஏற்றி இந்த மாநாட்டை துவக்கி வைக்க இருக்கிறார். அதற்கான பணிகள் என்பது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 100 அடியில் இருக்கக்கூடிய கம்பத்தில் கருப்பு சிவப்பு வண்ண கொடியினை தற்பொழுது துவக்கி வைத்து ஏற்றி வைத்த பிறகாக இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் இங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து உள்ளேயே 1.50 லட்சம் மதிப்பு அமரக்கூடிய வகையில் இருசக்கர பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொடியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தற்போது அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 9 மணி அளவில் கருப்பு சிவப்பு வண்ண திமுக கொடியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஏற்றி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு சென்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிமொழிதல் அதே போல முன்மொழிதல் அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பிலும் பல்வேறு தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திமுகவை பொறுத்தவரையிலும் பேன் நீட் என்று சொல்லக்கூடிய நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் என்பது தொடங்கப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்து இயக்கத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களை இங்கு வந்து வைத்திருக்கிறார்கள். இன்று எத்தனை மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது, அதே போல இந்த மனுக்களை குடியரசுத் தலைவரிடம் வந்து ஒப்படைக்க இருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது இந்த மனுக்கள் என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்களை வந்து எடுத்து சென்று முதலமைச்சரிடம் ஒப்படைத்த பிறகாக அவர் எப்போது குடியரசுத் தலைவருக்கு இதனை அனுப்பி வைக்க தெரிவிக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து பல்வேறு தலைவர்கள் உரையாற்றிய நிகழ்வு என்பது நடைபெற இருந்தாலும் கூட மாலை 6 மணிக்கு தான் இந்த முக்கியமாக நடைபெறக்கூடிய இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. திமுகவின் இந்த இளைஞரணி மாநாட்டில் என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்பது தொண்டர்கள் மத்தியிலும் அதே போல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அந்த இதாகவே பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் இளைஞரணி மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கு முன்னதாக, அதாவது 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2007ஆம் ஆண்டு முதல் மாநாடு என்பது நடைபெற்றிருந்தது. தற்பொழுது 2வது மாநில மாநாடு என்பது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக கடந்த 3 மாதங்களாகவே செய்யப்பட்டிருந்த நிலையில் 2 முறை இந்த மாநாடு என்பது ரத்து செய்யப்பட்டு 3வது முறையாக தற்பொழுது இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு திடலுக்கு வெளியேயே அன்பகம் அதே போல முரசொலிமாறன் நூலகம் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணா, பெரியார், கலைஞர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் புகைப்படம் பொருத்திய 5 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் தனித்தனியாக வாயில்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாயில்களில் நீட் தேர்வினால் உயிரிழந்திருக்கக்கூடிய அனிதா, தனேஷ் உள்ளிட்டவர்களின் புகைப்படம் பொருத்திய இந்த நுழைவாயில்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் காலை, மதியம் மற்றும் இரவு உணவுகளுக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக தொண்டர்களுக்கு உணவு ஏற்பாடு, அதே போல விஐபிகளுக்கு உணவு ஏற்பாடு என்று தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. அறுசுவை உணவுகள் என்பது தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய தொண்டர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அறிவுரை வழங்கியிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இளைஞரை சார்ந்த தொண்டர்கள் அதே போல இளைஞரணி உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இளைஞரணியின் சீருடை அணிந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் எந்தவித சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய 72 அமைப்பு செயலாளர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.
முதலாவதாக மேடையில் மட்டுமே 50 தலைவர்கள் வரையிலும் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவின் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கீழேயே அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்வதற்காகவும், அதுக்காக பிறகு மாமன்ற உறுப்பினர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய அணிகளின் செயலாளர்கள், அணிகளின் தலைவர்கள், அணியில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரும் அமர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் தற்போது வரையிலும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கும் அழைப்புதலான விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்களும், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே, அதாவது உள்ளே திடலுக்குள்ளே இடம் நிறைந்தாலும் கூட வெளியே நின்று, அதாவது 1 லட்சம் பேர் வரையிலும் வெளியே காத்து அந்த நிகழ்வினை பார்ப்பதற்காக 140க்கு மேற்பட்ட LED திரையரங்குகள் இந்த திடல் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த LED திரையரங்குகள் மூலமாக உள்ளே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நேரடியாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய தொண்டர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையும் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 24 மணி நேரமும் இங்கு கட்டுப்பாட்டு அறை என்பது செயல்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு ஆம்புலன்ஸ் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஃபயர் சர்வீஸ்களும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்யப்பட்டிருக்கிறது. நேரத்தில் இந்த 100 அடி கம்பத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு வண்ண கொடியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிறகாக இந்த நிகழ்வு தொடங்கப்பட இருக்கிறது. மாலை 6 மணிக்கு பிறகாக தான் முக்கிய நிகழ்வு. மாலை 6 மணிக்கு பிறகாக தான் முக்கிய நிகழ்வாக அந்த தீர்மானம் நிறைவேற்றுவது. 6:30 மணிக்கு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுவது, அதன் தொடர்ச்சியாக திமுகவின் பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டவர்களின் உரை என்பது நடைபெற இருக்கிறது. இறுதி உரையாக 7:30 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய நிகழ்வாக இன்று நிகழ்வு பார்க்கப்படுகிறது.